அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆய்வு புலி அவர்கள் அடுத்து போற போக்குல சஹாபாக்கள் மேல நாம அவதூறு சொல்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு அவதூறை நம்ம மேல அள்ளி போட்டு போறாரு. அதுல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, சகோதரர் பிஜே அவர்கள் சஹாபாக்களை கிரிமினல் என்று சொல்லிவிட்டார். இது பல காலமாக தௌஹீத் ஜமாத்தினுடைய எதிரிகள் ஏகத்துவத்தை அளிப்பதற்காக சகோதரர் பிஜே அவர்கள் மேல சொல்லப்படக்கூடிய தொடர்ச்சியான பழைய அவதூறு தான் இது. இந்த மாதிரி சஹாபாக்களை கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டாரு, பிஜே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன சொன்னாரு, ஏது சொன்னாரு, எல்லாம் முன்ன பின்ன உள்ள விஷயங்கள் எதுவும் இல்லாம மொட்டை தாத்தா குட்டையில விழுந்தாருன்ற மாதிரி இப்படி கிளப்பி விடும் பொழுது அப்ப மக்கள் நம்பிக்கிட்டு கோவப்படுவாங்கல்ல. அதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அவதூறுகள் ஒண்ணுதான் சஹாபாக்களை பிஜே கிரிமினல்ட்டாரு அப்படின்ற அவதூறு. இந்த அவதூறை இவர் இந்த ஆய்வு புலி அவர்கள் என்ன செய்யறாரு, அவர் போற போக்கில் அள்ளி விட்டு பள்ளி போட்டு போறத பாக்குறோம். சஹாபாக்கள் விஷயத்துல சொன்னது பூரா அவதூறு, பொய். அது மாதிரி கிரிமினல் சொல்லாம யாரு சஹாபாக்களை கிரிமினல் சொல்லாம வேற எப்படி சொல்றது அப்படின்னு சஹாபாக்களை இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆனா சஹாபாக்களை கிரிமினல் என்று பிஜே சொல்லிவிட்டார் என்று இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அவதூறுக்கு இதே ஆய்வு புலி அவர்களே பயங்கரமான முறையில் பதிலடி கொடுத்திருக்கின்றார். இதே காயல்பட்டணத்துல சலபு கும்பலை சேர்ந்த முபாரக் மதன் என்றவர் இந்த அவதூறை அள்ளி வீசிட்டு போறாருங்க. அந்த காயல்பட்டணத்துல நம்ம ஆய்வு புலி அவர்கள் களமிறங்கி இதுக்கு பதிலடி பயங்கரமான பதிலடி கொடுத்திருக்கின்றார். கள்ள சலப்புகளுக்கு மரண அடி பதில் கொடுத்திருக்கின்றார். அந்த விளக்கம் கிரிமினல் பிஜே சொன்னாரா இல்லையா அப்படின்னு குறித்து நம்ம விளக்கம் சொல்ல தேவையில்லை. இப்ப ஆய்வு புலி அவர்களே இப்ப விளக்கம் சொல்றது இப்ப நீங்க பாருங்க, என்னம்மா வெளுத்து வாங்குறாருன்னு பாருங்க. அடுத்தபடியாக அந்த சகோதரர் நம் மீது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, நபித்தோழர் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவர்களை இவர்கள் கிரிமினல் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக சகோதரர் பிஜே அவர்கள் தான் கிரிமினல் என்று சொன்னார் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை தௌஹீத் ஜமாத்காரவங்க பாருங்க, சஹாபிய எவ்வளவு பெரிய ஒரு நல்ல சஹாபி அவரை கிரிமினல் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, விமர்சனத்தில் நியாயமான விமர்சனம் இது, கூட்டல் இல்லாமல் மிகைப்படுத்துதல் இல்லாமல் என்னவோ அதை அப்படி சொல்லணும் இல்லையா. இத பொதுவா சஹாபியை கிரிமினல் சொல்லிட்டாங்கன்னா பாமர மக்கள், பிஜே உடைய சம்பந்தப்பட்ட பயான கேட்காத மக்கள் என்ன நினைப்பாங்க, அவரையே இவர் கிரிமினல் சொல்றாரா அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம மேல கோவம் வருமா இல்லையா? வரும். பிஜே எந்த அடிப்படையில் சொன்னாரு, அவர் பேசுற வீடியோவை பார்க்கணும். வீடியோ பாத்தீங்களா? பாக்குறது இல்ல. அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கணும், அதையாவது கேட்டீங்களா? அதையும் கேட்கல. கிரிமினல்ங்கிறது சகோதரர்களே நம்மளே பேச்சு வழக்குல ரெண்டு வகையில நம்ம பயன்படுத்துறோம். கோர்ட்ல கிரிமினல் சொல்லுவான். கோர்ட்ல கிரிமினல் சொன்னா என்ன அர்த்தம்? குற்றவாளின்னு அர்த்தம், மோசமானவன் அர்த்தம், பிராடுக்காரன் அர்த்தம் இல்லையா. நீங்க ஒரு நல்ல ஐடியா சொல்றீங்க, சூப்பர் ஐடியா, நல்ல லாஜிக்கா இருக்குது, புத்திசாலித்தனமா இருக்குது, அப்ப நான் உங்களை பார்க்கிறேன் சரியான கிரிமினலுங்க அப்படிங்கிறேன். இப்படி பேசுற வழக்கம் நம்ம இருக்கா இல்லையா? இல்லாம இருந்து சொன்னால் அது வேற. இப்படி பேசுற வழக்கம் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்குது சகோதரர்களே, இருக்கிறது. கெட்டவன்கிற அடிப்படையில் இல்லாம விவரமானவர், புத்திசாலி, சமயோசித அறிவுள்ளவர் அப்படிங்கிற அடிப்படையில் கிரிமினல்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஒரு பிஜே அவர்கள் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸை பத்தி மட்டப்படுத்துறதுக்கு சொல்லல, அவர் வாழ்க்கையில் நடந்த வரலாறு விஷயங்களை சொல்லிக் கொண்டு வரும்போது அவர் கொஞ்சம் கிரிமினல் மூளை உள்ளவர், கிரிமினல் மைண்ட் உள்ளவர், கொஞ்சம் விவரமானவர், சுதாரிப்புள்ளவர் என்ற ஒரு அடிப்படையில் அவர் சொல்லி இருக்கிறார். இவங்க அதை எப்படி திசை திருப்புறாங்க? கோர்ட்ல சொல்லப்படும் இல்லையா, குற்றவாளி, போர்ஜரி பண்றவன், பித்தலாட்டம் பண்றவன், அந்த கிரிமினல் இவங்க மாத்துறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, சஹாபாக்களை திட்டுகிறார்கள் அல்லவா என்று கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, எல்லோரையும் திட்டலையே, எல்லா சஹாபாக்களையும் திட்டினாங்க, அம்ரு பின் திட்டினாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை விமர்சித்தாங்க, இப்படி ஒரு சில சஹாபாக்களை தானே பேசினாங்க, எல்லாரையும் பேசவில்லை என்று அந்த மக்கள் கேட்கிற நிலை வந்து விட்டது. ஏன் இப்படி செய்றீங்க? ஏன் இப்படி மக்களை உசிப்பி விடுறீங்க? ஒருவர் நான் இந்த அதுல வேற கிரிமினல் என்று சொல்லாமல் வேற என்று அது எவன் சொன்னா? பிஜே சொன்னாரு இல்ல தௌஹீத் ஜமாத் அறிங்க எவனாவது சொன்னான்னா அதை வச்சுக்கிட்டு தௌஹீத் ஜமாத் விமர்சனம் பண்றது. கிரிமினல் என்று சொல்லாமல் வேற என்று சொல்வது என்று வேற இவர்கள் சொன்னார்கள். யாருங்க சொன்னா உங்களுக்கு? அப்படி பிஜே சொன்னாரா?
அந்த தௌஹீத் ஜமாத் பிரச்சாரர்கள் பயான்ல இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லும் போது அப்துல்லா பின் அவர் கிரிமினல் தான், அவர் கிரிமினல் தான் சொல்லுவோம் அப்படின்னாங்களா? யாரோ சொல்றதை வச்சுக்கிட்டு தௌஹீத் ஜமாத் மேல இப்படி அபாண்டமாக சுமத்துறத பாக்குறோம். அப்படி இல்ல. இதுக்கு நம்ம விளக்கமும் கொடுத்திருக்கோம். விளக்கம் சொன்ன பிறகு இப்படி பேசுறார். அதுதான் சகோதரர்களே நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. கிரிமினல்ங்கிறது நம்ம கெட்ட அர்த்தத்தை சொல்லலங்க. இந்த மாதிரி விவரம் உள்ளவர் புத்திசாலிங்கிற மீனிங்ல தான் நம்ம சொன்னோம். என்றெல்லாம் விளக்கம் சொன்ன பிறகும் பல வருடங்கள் ஆன பிறகும் இன்னைக்கு வந்து காயல் பட்டத்தில் இப்படி பேசுறாங்கன்னா என்னத்தை சொல்றது? இவங்க விமர்சனம் நியாயமானதா நேர்மையானதா என்பதை மக்களாகிய நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்களுடைய கையில் நாங்க விட்டுறோம். ஏற்கனவே விளக்கம் சொல்லியாச்சு. இந்த அர்த்தத்தில் சொல்லல, நல்ல அர்த்தத்தில் சொன்னோம் சொல்லும் போது நீ இப்படித்தான் சொன்ன மறுபடியும் மக்கள்கிட்ட குழப்பம் பண்ண முயற்சிக்கிறீர்களே. சரி, அந்த விஷயம் எதை ஒட்டி வருது? அந்த இது ஒரு விஷயம் சோர்களே கிரிமினல் சொன்னது. அடுத்து என்னன்னா, அடுத்த குற்றச்சாட்டு இந்த சம்பவம் பொய்யானது. அந்த சம்பவத்தில் வரக்கூடிய லூத் பின் யஹியாங்கிற ஒரு ஆள் வர்றாரு அப்படின்னு சொல்லி அது பலகீனங்கிறார். அந்த சம்பவம் லூத் பின் யஹியா வழியா மட்டும் வரல, வேற ஆள் வழியாவும் வந்திருக்கு. வேறு சில ஜுஹரிங்கிறவர் வழியா முர்சலாவும் வந்திருக்குது. பல வழிகள் வழியா வந்திருக்கிறது. ஆனால் எல்லா வழிகள்லையும் ஒவ்வொரு பலகீனங்கள் இருக்கிறது. பலகீனம் இருப்பது உண்மைதான். அப்ப ஏன் சொன்னோம்? இது அவங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, சகோதரர் ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப விவரமா என்ன செய்யறாரு, மக்களை எப்படி சொன்னா உசுப்பேத்தி விட முடியுமோ சஹாபாக்கள் என்ன ஒவ்வொரு எனக்கு முன்னாடி பேசுன இந்த அறிஞர் சொன்னார்ல, மௌலவி அவர்கள் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? சுன்னத் ஜமாத்காரங்க செஞ்ச மாதிரி சஹாபாக்களை திட்டுறாங்க, இமாம்களை திட்டுறாங்க, அவுலியாக்களை திட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்வை திட்டுறாங்க. அந்த கான்செப்ட்ல வர்றாங்க. தெளிவா தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை சஹாபாக்களை திட்டக்கூடாதுங்கிறது. சஹாபாக்கள் சில தவறுகள் வந்தாலும் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவங்களை ஏன் கேவலமா பேசக்கூடாதுங்கிறதா தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை. ஏன் இப்படி மக்கள்கிட்ட சித்திரத்தை ஏற்படுத்துறீங்க? எந்த சஹாபியை நாங்க கேவலமா பேசுறோம்? எந்த சஹாபி மரியாதைக்குரியா பேசுறோம்? அவங்க செஞ்ச சில தவறுகளை சுட்டிக்காட்டி பின்பற்ற கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு மார்க்க அகீதா விஷயத்துக்காக சுட்டி காட்டுவோமே தவிர இப்படி அப்துல்லா பின் அம்ரு செஞ்சானால் மோசமானவர், அபூபக்கர் இப்படி பண்ணார் ஆனால் அவர் கேடுகட்டவர், இப்படி பேசி இருப்போமா? சொல்லி இருப்போமா? இப்பெல்லாம் சியாக்கள் பேசுவார்கள், ஹவாரிஜிகள் பேசுவார்கள். நாங்க பேசுறது இல்ல, எங்க கொள்கை அது இல்ல. அப்புறம் மறுபடியும் எங்க மேல இப்படி அவதூறு சொல்றீங்க? சிந்திக்கணும் சவர்களே. இப்படி இந்த சம்பவம் வருது. இது என்ன பண்றாங்கன்னா, பாருங்கள் பலகீனமான சம்பவம். ஒவ்வொரு செய்திக்கும் அறிவிப்பாளர் தொடரெல்லாம் பார்த்து பார்த்து சரியா பலகீனமா என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த செய்தி மட்டும் ஏன் பலகீனம் என்று தெரிந்தும் சொன்னார்கள் அப்படின்னு அபாண்டமான முறையில, உண்மைக்கு புறம்பான முறையில குற்றச்சாட்டு வைக்கிறத பார்க்கிறோம். இது என்ன விஷயம் தெரியுமா? 72 கூட்டம் இருக்கு இல்லையா, சவர் பிஜே பேசினார் இல்லையா, அதுல இருந்தானே இவங்க கிளிப்பிங் வெட்டி அந்த இடையில மட்டும் கட் பண்ணி போட்டு மக்களை உசுப்பேத்தி விடுகிறார்கள். மக்களை தௌஹீத் ஜமாத்துக்கு எதிரான முறையில செயல்பட வைக்கிறார்கள். அதுல சகோதரர் பிஜே அவர்களே இந்த வரலாற்று விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி பீடிகையாக முக்கியமாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? இந்த சஹீ லைஃப் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு தான் நம்ம பார்ப்போம், பார்த்து தான் நான் சொல்லுவேன். ஆனா வரலாற்று செய்திகள் இருக்குது இல்ல, ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படாத அபூபக்கர் ரலியல்லாஹு பற்றிய விஷயம், உமர் ரலியல்லாஹு பற்றிய விஷயம், அதுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் பற்றிய விஷயம், வரலாறுகள், நிகழ்வுகள், போர்கள், இதுக்கெல்லாம் நான் சனது பார்க்கல. கிதாபுகள்ல என்ன இருக்கோ அதை நான் சொல்லி இருக்கிறேன். சனது பார்க்க முடியாது. ஏன்னா வரலாறுக்கு சனது பார்க்க போனீங்க 80% வரலாறு நீங்க மைனஸ் பண்ணணும். வரலாறுக்கு நீங்க சனது பார்த்து சரியா இருந்தான்னு சொல்லுவேன் போனீங்கன்னா 80% வரலாறுகளை நீங்க டோட்டலா மைனஸ் பண்ணணும். வரலாறே சொல்ல முடியாது. நீங்க சும்மா அங்கங்க துணுக்கு தான் சொல்லணும். சனது சரியா உள்ள செய்தி ரொம்ப கம்மியா இருக்கும் வரலாறுகள்ல. சனதுகள்ல முர்சலா அல்லது பலகீனமான ஆளு, தத்லீஃப், இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனாலதான் வரலாறு விஷயங்கள்ல அறிஞர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களுக்கு பார்க்கிற அளவுக்கு ஹதீஸ்களை விதிகளை வரலாறுகள்ல பார்க்கறது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஏன் நீங்க இதெல்லாம் தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்துல அவர் குறிப்பிடுகிறார், ஒரு ஆளை பத்தி சொல்லும் போது, லைஃபுன் ஃபில் ஹதீஸி உம்தத்துன் ஃபித் தாரீக். எடுத்து பாருங்க, தக்ரீபு தஹதீப்ல எடுத்து பாருங்க, அவர் எழுதிய நூல்ல
ஹதீஸ் கலையில பலகீனமானவர், வரலாற்றுக்கு ஆதாரமானவர். யாரு சொல்றா? இப்னு ஹஜர் பெரிய அறிஞர், ஆய்வாளர் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள், நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த அறிஞர் தான் சொல்கிறார், ஹதீஸ் கலையில இவர் பலகீனம், வரலாற்றுக்கு ஆதாரம். அது எப்படி ஆதாரமாக முடியும்? ஹதீஸ்ல பலகீனமானாலே வரலாற்றுக்கு எப்படி ஆதாரமாக முடியும்? வரலாற்றுக்கு ஆகும், ஹதீஸ்ல வராது. அப்படிதான். இந்த ஒரு அடிப்படையில் தான் சகோதரர் பிஜே அவர்கள் இந்த சம்பவம், எந்த சம்பவம்? அப்துல்லா பின் அம்ர் பின் ஒரு சம்பவம், அது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. என்ன சம்பவம் அது? அதாவது அலி ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹு மத்தியில பிரச்சனை, சிஃபின் யுத்தத்துல. என்ன பிரச்சனை? நீ ஆட்சி அமைக்கிற, நான் ஆட்சி அமைக்கிறதா, யார் தலைமையில போறதுன்னு பிரச்சனை நடக்குது. அந்த சம்பவத்துல சொல்லப்படுது, அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சார்பிலே அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவர் அனுப்பப்பட்டார். அலி ரலியல்லாஹுடைய சார்பிலே அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் சமரசம் பேசுறதுக்காக. இந்த ரெண்டு பேரும் கூடி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அலியையும் நம்ம வைக்க வேண்டாம், முஆவியாவும் வைக்க வேண்டாம், மக்கள் மன்றத்தில் ஊற்றுவோம், அவங்க யாரை தேர்வு பண்றாங்களோ அவங்க கூடி முடிவு செய்யட்டும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ யார் வர்றா? அபு மூசா. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் சொல்றாங்களா, அபு மூசாவே நீங்க அறிவிங்கன்னு. அபு மூசா சொல்றார், நான் அலியும் ஆட்சியாளர் இல்லை, முஆவியாவும் ஆட்சியாளர் இல்லை, இவ்விருவரையும் ஆட்சி பொறுப்பிலிருந்து நான் இறக்கி விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிட்டார். சரியா? அடுத்து அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் எந்திரிச்சு, என்னுடைய தோழர் அபு மூசா சொன்ன மாதிரி நான் அவருடைய ஆள் யார்? அபு மூசா, அலி. என்னுடைய தோழர் அபு மூசா சொன்ன மாதிரி அலி ஆட்சி தலைவர் இல்லை என்று நான் சொல்லிவிட்டேன். இந்த விஷயத்தில் அவருக்கு எனக்கும் ஒத்த கருத்து இருக்கிறது. ஆனால் முஆவியாவை நான் ஆட்சி தலைவராக நியமிக்கிறேன் என்று சொல்லி அறிவு பண்ணிட்டாரு. எனவே அபு மூசாவுக்கு இவர் மோசடி பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற அந்த செய்தி வரலாறு நூல்கள்ல இருக்குது. சரியா? சனதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பில்டப் கூட வரலாறுகள்ல சனது பார்க்க மாட்டோம். இத்தனைக்கு பிஜே தெளிவாகவும் சொல்லி இருக்கிறார், முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார், வரலாறுகளை நாங்க பார்க்காம தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியும் கூட என்னமோ வேணும்னே அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் மேல கலங்க சுமத்தணுங்கிறதுக்காக பலகீனம் தெரிந்து கொண்டு இப்படி சொன்னதாக குற்றம் சாட்டுகிறார். அதற்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. சரி, ஏன் சொன்னாரு? பிஜே என்ன அவர் கையில மடியில போட்டு சொன்னாரா? எப்படி சொன்னாரு? இப்பயும் சொல்றோம், அந்த 72 கூட்டத்தில் இது மட்டும் இல்ல, வரலாற்று சம்பந்தமா பிஜே நிறைய பேசியிருக்கார். அதுல கூட பலகீனமான அறிவிப்புகள் இருக்கலாம், மறுப்பதற்கு இல்ல. வாங்க முடிஞ்சோன்னு இன்ஷா அல்லாஹ் தொடரும். அன்பான சகோதரர்களே, சகோதரர் பிஜே அவர்கள் குறிப்பிட்ட இந்த சம்பவம் அவர்கள் யூகமாகவோ சொந்தமாகவோ சொன்ன சம்பவம் அல்ல. வரலாற்று நூல்களில் தெல்ல தெளிவாகவே இந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல நூல்கள்ல வரலாறு நூல்கள் இருக்கும் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு பிறகு நடந்த சம்பவங்களை விவரிக்கக்கூடிய நூல்களில் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி குறிப்பிட்ட அறிஞர்கள் அது பலகீனமானது என்றோ அது பொய்யானது என்றோ இந்த சம்பவங்களை நம்பக்கூடாது என்றோ சொன்னார்களா? அப்படியும் சொல்லவில்லை. சொல்ல போனால் இந்த சம்பவத்தை குறிப்பிட்ட அறிஞர்கள் எல்லாம், அதுல சில அறிஞர்கள் இதை ஆதரித்திருக்கிறார்கள். இந்த கருத்தை, இந்த சம்பவத்தை ஏற்றதை ஆதரித்திருக்கிறார்கள். அந்த நூல்களை உதாரணமாக சில நூல்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். தஜாருபுல் உமம் வ தஹாக்குபுல் ஹிமம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று நூல். இத மிஸ்கவைஹி என்ற ஒரு அறிஞர், ஹிஜ்ரி 421வது ஆண்டிலே மரணித்த ஒரு அறிஞர் இந்த நூலை தொகுத்திருக்கிறார். வரலாற்றுக்கு இந்த அறிஞரை ஆதாரமாக எடுத்துக் கொள்வார்கள். அந்த அறிஞர் தலைப்பே போடுறார். எப்படி போடுறாரு? ذிக்ருல் ஹதியத்தில்லதி ஹதா பிஹா அம்ருன் அபா மூசா. அம்ரு அபு மூசாவை ஏமாற்றினாரே, அப்படிப்பட்ட மோசடியை பற்றிய பாடம். தலைப்பு என்ன? எந்த முறையில் அபு மூசாவை அம்ரு பின் ஆஸ் ஏமாற்றினாரோ அது பற்றிய பாடம். வரலாற்று போட்டிருக்கிறாங்களா இல்லையா?
இப்படி போட்டு அதற்கு கீழே தான் இந்த சம்பவத்தை அந்த அறிஞர் கொண்டு வருகிறார். அதே மாதிரி ஹிஜ்ரி 597 மரணித்த இமாம் இப்னு ஜௌசி அவர்கள், அபுல் ஃபர்ஜ் இப்னு ஜௌசி அவர்கள் அல் முன்தலிமு ஃபீ தாரீஹில் உமமி வல் முலூக் என்ற நூலில் அவங்க இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ஏன் பதிவு பண்ணாங்க? பதிவு பண்ணி பொய்ன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? வரலாறுகளை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே இதையும் அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வரலாற்றில் நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி அல் காமிலு ஃபி தாரீஹ் என்ற நூலில் இப்னுல் அசீர் மிகச்சிறந்த வரலாற்று நூலாசிரியர், மிகப்பெரிய வரலாற்று நூலையும் எழுதியிருக்கிறார். இந்த ஆசிரியர் இவரும் இந்த சம்பவத்தை ذிக்ரு இஜ்திமாஇல் ஹக்கமைன், இரண்டு நீதிபதிகள் சந்தித்துக் கொள்வதை பற்றிய பாடம் என்று சொல்லி அதற்கு கீழே இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார். ஆக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் இந்த சம்பவத்தை தங்களுடைய நூல்களிலே பதிவு பண்ணி இருக்கிறார்கள், தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். யார் அதை மறுக்கல, பிஜே அதை பார்த்து எடுத்து சொல்லி இருக்கிறார். இதுல என்ன ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்க? அதே மாதிரி இப்னு கசீர், இமாம் இப்னு கசீர் இவரை ஏத்துக்குவாங்க. அந்த அறிஞர் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலில் இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார். எப்படி குறிப்பிடுறார் தெரியுமா? அவர் ஏற்றுக்கொண்ட தோரணையில் குறிப்பிடுகிறார். அவர் ஏற்றுக்கொண்ட தோரணையில எப்படி பாருங்களேன். கான அம்ரு பின் ஆஸ், அம்ரு பின் ஆஸ் அவர்கள் ரா அன்ன தர்க்கன் நாசி பிலா இமாமின், இமாம் இல்லாம போனா மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று கருதி அம்ரு பின் ஆஸ் அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? மக்களுடைய நன்மைக்காக ஒரு இமாம் என்று வேண்டும் என்று நினைத்து முஆவியாவை தலைவராக நியமித்தார்கள். இப்படி அவங்க நினைச்சாங்க என்று சம்பவம் நடந்தது உண்மைதான். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் முஆவியாவை மட்டும் தலைவராக நியமித்தது உண்மைதான். இந்த இஜ்திஹாத் சரியாகவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அந்த சம்பவத்தை அவர் மறுக்கல, நடந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறார் இமாம் இப்னு கசீர். இதைத்தான சகோதரர் பிஜே எடுத்து சொல்லி இருக்கிறார். பாருங்கள், பலகீனமானது என்று தெரிந்தும் தெரியாமல் இருக்க முடியாது. சனதெல்லாம் ஆய்வு செய்யக்கூடியவர்கள், ஆனாலும் தெரிந்தே வேண்டும் என்றே அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் விஷயத்திலே இப்படி எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு கெட்ட பிக்சரை, மோசமான ஒரு தோரணையை ஏன் ஏற்படுத்துகிறீர்கள்? இது சமுதாயத்துக்கு ஆரோக்கியமானதா? இப்படி மிகைப்படுத்தி ஒவ்வொருவரையும் விமர்சனம் செய்தால் அந்த விமர்சனத்தினால் நன்மை இருக்குமா? சமுதாயத்தில் பாதிப்புகள் தானே, கெடுதல் தானே, தீமை தானே. சொல்லுங்க, இருக்கிறத சொல்லுங்க. பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா பேசுறாரு? பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்துகிட்டு உசுப்பேத்தி விடாதீங்க, உள்ளதை சொல்லணும். விமர்சனம் என்பது உண்மையா இருக்கணும். அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை அவருக்கே சொல்லிக் கொள்ளட்டும். அவர் சஹாபாக்கள் விஷயத்துல சொன்னது பூரா அவதூறு, பொய். அது மாதிரி கிரிமினல் சொல்லாம யாரு சஹாபாக்களை கிரிமினல் சொல்லாம வேற எப்படி சொல்றது அப்படின்னு சஹாபாக்களை இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கிறத பாக்கிறோம். ஏன் இப்படி செய்றீங்க? ஏன் இப்படி மக்களை உசிப்பி விடுறீங்க? அது மாதிரி கிரிமினல் சொல்லாம யாரு சஹாபாக்களை கிரிமினல் சொல்லாம வேற எப்படி சொல்றது அப்படின்னு சஹாபாக்களை இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கிறத பாக்கிறோம். ஏன் இப்படி செய்றீங்க? ஏன் இப்படி மக்களை உசிப்பி விடுறீங்க? அதுல வேற கிரிமினல் என்று சொல்லாமல் வேற என்று அது எவன் சொன்னா? பிஜே சொன்னாரு இல்ல தௌஹீத் ஜமாத் அறிஞ எவனாவது சொன்னான்னா அதை வச்சுக்கிட்டு தௌஹீத் ஜமாத் விமர்சனம் பண்றது. கிரிமினல் என்று சொல்லாமல் வேற என்று சொல்வது என்று வேற இவர்கள் சொன்னார்கள். யாருங்க சொன்னா உங்களுக்கு அப்படி? பிஜே சொன்னாரா? அது தௌஹீத் ஜமாத் பிரச்சாரர்கள் பயான்ல இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லும் போது அப்துல்லா பின் அமர் கிரிமினல் தான், அவர் கிரிமினல் தான் சொல்லுவோம் அப்படின்னாங்களா? யாரோ சொல்றதை வச்சுக்கிட்டு தௌஹீத் ஜமாத் மேல இப்படி அபாண்டமாக சுமத்துறதை பார்க்கிறோம். அப்படி இல்ல. நான் சொன்னேன் இல்லையா, விமர்சனத்தில் நியாயமான விமர்சனம் எது? கூட்டல் இல்லாமல், மிகைப்படுத்துதல் இல்லாமல், என்னவோ அதை அப்படி சொல்லணும் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான அவதூறுகளை எல்லாம் இப்ப வரைக்கும் சஹாபாக்கள் விஷயத்தை சொல்லி சஹாபாக்கள் முர்த்தது இருக்கிறாங்க. அவுது பில்லா. எப்படி? ஏன் இப்படி செய்றீங்க? ஏன் இப்படி மக்களை உசிப்பி விடுறீங்க?
சஹாபாக்கள் சில தவறுகள் வந்தாலும் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவங்களை கேவலமா பேசக்கூடாதுங்கிறதா தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை. அவர் பிஜே பேசினார் இல்லையா, அதுல இருந்தானே இவங்க கிளிப்பிங் வெட்டி அந்த இடையில மட்டும் கட் பண்ணி போட்டு மக்களை உசுப்பேத்தி விடுகிறார்கள். ஒரு கெட்ட பிக்சரை, மோசமான ஒரு தோரணையை ஏன் ஏற்படுத்துகிறீர்கள்? சொல்ற விமர்சனத்தை வந்து உருப்படியா சொல்லணுமா இல்லையா? உண்மையான விமர்சனத்தை சொல்லணும்ல. இப்படி இட்டுக்கட்டி இல்லாத பொல்லாத பொய்யான அவதூறுகளை அள்ளி விடலாமா? சிந்திங்க ஆய்வாளர் அப்பாஸ் அலி அவர்களே, ஆய்வு புலி அவர்களே, கொஞ்சம் வந்து சிந்திச்சு பாருங்க. நீங்களே வந்து முதல்ல பிளாஷ்பேக் பண்ணி பார்க்கணும், என்னெல்லாம் நம்ம பேசி இருக்கிறோம் அப்படின்றதையெல்லாம் மறந்து விட்டு இது போன்று அவதூறுகளை அதே அரைச்சமாவையே அதே புளிச்சு போன அவதூறுகளையே மறுபடியும் நீங்க அந்த கூடாரத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு சொல்வது இது கடைந்தெடுத்த நயவஞ்சகத்தனம்ன்றது தெரியுதா இல்லையா?